டிஎம்எம் மைதீன் கடைநூர்லேருந்து கேட்குறாரு, ஜக்காத்து பற்றிய கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது நமக்கு வரும் அந்த ஜக்காத்து உரையில் உள்ளது சொல்கிறார் நினைக்கிறேன். நமக்கு வரும் மொத்த வருமானத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உதாரணமாக மாதம் 1,00,000 வருமானம் வந்தால் அந்த 1,00,000த்திற்கும் ஜக்காத்து கடமை என்று சொன்னீர்கள். வீட்டு செலவு மற்ற செலவுகளை கழித்து விட்டு கொடுக்கக்கூடாது என்று சொன்னீர்கள். ஆனால் 219 220 இந்த வசனங்களில் உபரியானதை கொடுங்கள் என்று வருகிறது அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன அவர் சொல்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 219 வசனம் சொல்லுகிறது, எஸ் அலூனக்க மாதா யுன்ஃபிகூன், எதை நாங்கள் செலவு செய்வது என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல் அஃபுவ, உபரியாக உள்ளதை செலவு செய்யுங்க, தேவைக்கு உள்ளதெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை, உபரியாக உள்ளதை செலவு செய்யுங்கள் அப்படின்னு வருகிறது. ஆனால் நம்ம ஜக்காத்து உரையில் என்ன சொன்னோம், உங்களுக்கு என்ன வருதோ அதில் செலவு போக உள்ளது மீதத்துக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு நம்ம சொல்லலை. 1,00,000 வருது, மாத செலவு 50,000 ரூபான்னு வருதுன்னு வைங்க, 50,000 கழிச்சுட்டு நீங்கள் கொடுக்க இயலாது. ஜக்காத்தை 1,00,000 கொடுத்துட்டு தான் நீங்கள் 50,000 ரூபா எடுக்க செலவழிக்கணும். எல்லாமே ஜக்காத்து தூய்மையான பணத்தை தான் நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்குரிய சான்றுகளோடு சொல்லியிருக்கிறோம். அந்த ரமலான் தொடர் உரையில் அதுக்குரிய ஆதாரங்களோடு அதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறபடி இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அதுக்கு முரண் மாதிரி தான் தெரியுது. எப்படி முரணாக இருக்குது, எதை செலவு செய்கிறோன்னு கேட்குறாங்க, மேல் மிச்சமானது செய்யணான்னு உன் செலவுலாம் போக, உன் சாப்பாட்டுக்கு போக, குடும்பத்துக்கு போக, எது மிச்சமாக இருக்குதோ அந்த மாத செலவு போக, அந்த வருஷ செலவு போக, எது மீதமாக கையிருப்பாக இருக்கிறதோ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று தானே இந்த வசனம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த செலவழித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்கிறது. ஒன்று ஜக்காத் என்ற ஒரு வகை, அது நீங்கள் முடிவெடுக்கிறது இல்லை, அல்லாஹ் தீர்மானிக்கிறது. 2.5% அப்படின்னு சொல்லி மற்ற சொத்துகளுக்கும், கால்நடைகளுக்கு ஒரு கணக்கு, விவசாயத்துக்கு ஒரு கணக்கு, புதைகளுக்கு ஒரு கணக்குன்னு இப்படி எல்லாம் என்ன செய்யறான், ஜக்காத்து வகைக்குன்னு சொல்லி ஒரு விதியை நமக்கு தந்துட்டான். அதில் என்ன செலவழிக்கிறது, எவ்வளோ கொடுக்கறதுங்கிறது நம்ம விருப்பத்தின் பார்ப்பட்டதே கிடையாது.